ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் கோதுமை மாவும் மீல் மேக்கரும் வச்சு ரொட்டி தாங்க செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை காலை டிஃபனாகவும் சாப்பிட்லாம், இரவு டின்னருக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சோயா எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நாம் பிழிஞ்சு வச்ச மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, இருக்கட்டும். இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் அரைச்சி வச்சு இல்லைங்களா மீல் மேக்கர், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து செய்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 10 பீன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா பொடி தான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு குடமிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா அலசிட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குழைச்சி பார்த்து சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல், நம்ம மீல் மேக்கர் அரைச்சி போட்டிருக்கிறோம், அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் தண்ணி எதுவும் ஊற்றாமல் முதல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் நான் ஒரு மைக்கா கவர் போட்டிருக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் சீட்டு போட்டுக்கலாம், இல்லை வாழை இலை இருந்தால் வாழை இலை கூட போட்டுக்கலாம், இல்லை பால் கவர் இருந்தால் பால் கவர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ரொட்டி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கங்க. நீங்கள் இந்த அளவும் தட்டிக்கலாம், இதோட பெருசாகவும் தட்டி போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் தொடச்சிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஈஸியாகவே கையில் எடுக்க வருங்க. எடுத்துட்டு கடாயில் போட்டுருங்க. போட்டுட்டு மேலாக்க கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் கோதுமை மாவு மீல் மேக்கர் வச்சு இந்த மாதிரி ஒரு முறை வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்து பாருங்கள். காலை டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சத்தானதும் கூட, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை செய்திங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க, அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, அவ்வளோதான். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி ரொட்டியாக சுட்டு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரொட்டியாக சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், கோதுமை மாவோட மீல் மேக்கரும் வெஜிடபிள்ஸும் சேர்த்து இந்த மாதிரி ரொட்டி செய்து பாருங்கள். டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா சத்தாகவும் இருக்கும். காலை உணவாகவும் சாப்பிட்லாம், இரவு உணவாகவும் சாப்பிட்லாம். இது தொட்டுக்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். தேவைப்பட்டால் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்பவே சத்தானதும் கூட. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி.